சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலாசிரியராக புகழின் உச்சத்தில் இருந்தபோது அவருக்கு அரசியலின் மீது அலாதியான ஈடுபாடு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் திமுகவில் ஒரு முக்கிய தூணாக இருந்த கவிஞர் பின்னாளில் அண்ணா மற்றும் கருணாநிதி அவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கட்சியை விட்டு வெளியேறினார். வெறும் சினிமாவோடு நிற்காமல் தனக்கென்று ஒரு அரசியல் பாதையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசைதான். அந்த ஆசையில் தமிழ் தேசிய கட்சி என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கினார் கண்ணதாசன். ஆனால் சினிமா உலகம் வேறு, அரசியல் உலகம் வேறு என்பதை உணர்ந்த கவிஞர் அப்போது உணர்ந்திருக்கவில்லை. தேர்தலில் நின்ற அவர் கட்சி படுதோல்வியை சந்தித்தது மட்டுமல்லாமல் கவிஞரின் ஒட்டுமொத்த பணமும் நஷ்டமடைந்தது. அந்த படுதோல்விக்கு பிறகு தன்னை ஏமாற்றிய நண்பர்களின் துரோகத்தை நினைத்து கவிஞர் எழுதிய அந்த உலகப்பெற்ற பாடல்தான் இது. கண்ணதாசன் கட்சி ஆரம்பித்த புதிதில் அவரை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். நீங்கள்தான் அடுத்த முதலமைச்சர் என்று கவிஞரை உச்சி முகர்ந்து பாராட்டி அவரிடம் இருந்த பணத்தையெல்லாம் நண்பர்கள் என்ற பெயரில் இருந்த சிலர் சுரண்டினார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்தபோது கண்ணதாசனின் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. கவிஞர் டெபாசிட் இழந்து படுதோல்வி அடைந்துவிட்டார். தேர்தல் முடிந்த அடுத்த நாளே கவிஞரை சுற்றியிருந்த அத்தனை நண்பர்களும் தொண்டர்களும் அவரை தனியாக விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் கடனாளியாக தன் வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தார் கண்ணதாசன். நேற்று வரை புகழ்ந்தவர்கள் இன்று தன்னை அவமானப்படுத்துவதையும் ஏளனமாக பேசுவதையும் பார்த்து கவிஞர் கொஞ்சம் வெடித்தார். தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்தும் வருந்தினார். தன் அறைக்குள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். சரியாக அந்த சமயத்தில் ஆலயமணி என்ற திரைப்படத்திற்காக ஒரு சோகப் பாடல் எழுத வேண்டியது என்று இயக்குனர் பீம்சிங் கவிஞரை அழைக்கின்றார். மன உளைச்சலோடு ஸ்டுடியோவுக்கு சென்ற கண்ணதாசன் அங்கே இயக்குனர் சொன்ன சூழலை கேட்டார். அதுவும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இருப்பவனின் கதைதான் என்று. அப்படி அவர் எழுதிய பாடல்தான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா என் மகனே என்ற காலத்தால் அழியாத தத்துவ பாடல். அந்த பாடலில் கவிஞர் எழுதினார், நாதஸ்வரம் ஓசையிலே நான் கேட்பேன் ஒரு வார்த்தை நாளும் வரும் மனிதரெல்லாம் என்று எழுதியுள்ளார். நேற்று வரை தன்னை முதலமைச்சர் என்று பாராட்டிவிட்டு இன்று ஓடிப்போன நண்பர்களின் முகத்திரையை கிழிக்கும் விதமாக இந்த வரிகள் எழுதினார். ஆசை காட்டி மோகம் வளர்த்து ஆழக்கூட்டி போனவர்கள் பாதியிலே விட்டுவிட்டு பறந்து போனவர் என் மகனே என்ற தன் அரசியல் படுதோல்வியின் நிஜமான வழிகளையும் அந்த பாடலில் கொட்டியுள்ளார் கண்ணதாசன். நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.